என்ன எந்த லோன் தான் நீங்க கேள்விப்பட்டீங்க? சுலக்ஷனா எத்தனை தெரியுமே? 131. 131 தம்பி உதுக்க என்ன இருக்கு ஐடியா? என்ன என்ன 130 ரூபாய் என்னதுக்கு அந்த பேசி அப்படி போட்டதப்பா? தம்பி அவள் முதல் போட்டது 11 பவுன்ல தான் 100ல போட்டது சரியோ. பிறகு என்னன்னு கேட்டால் இந்த இந்தியாவில இருந்து வந்த காண்டம் இருக்குல்லோ, அந்த காண்டம் ஜாத்திரம், அந்த ஜாத்திரி சொல்லி இருக்கிறான் உங்க புருஷனுக்கு மரண யோகம் இருக்குன்னு சொல்லி சரியோ. திடீரென ஆள் செத்துக்கிட்டு போம் ஆக்சிடென்ட் அது அல்ல. அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. உங்களோட மனுஷன் கிலோவும் உங்களோட கிலோவையும் சேர்த்து உங்களோட களத்துல சுமக்க சொல்லி சரியோ. இப்ப தம்பி அவர் புருஷன்காரன் 70 கிலோ, இவள் 61 கிலோ. அப்ப 131 பவுன்ல 1 கிலோவுக்கு 1 பவுன் வீதம் 131 பவுன்ல தான் தாலி கொடியை செய்து போடுங்கன்னு சொல்லி சாத்திரி சொல்லி இருக்கிறான். சொன்னது பிறகுதானே அவள் இந்த 131 போட்டுத்தானே காலத்துக்கு பகுதி சொல்லிக்காங்க கிலோ அங்கங்கள் கூடி குறையும் இல்லை புருஷன் அடிக்கல கூடி குறையும். அதுக்கும் பரிகாரமா என்னன்னு கேட்டால் குறைஞ்சிட்டு தாண்டா கிலோ காசை அதுல சரிக்கடி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு பவுன்ல காசு. அத கொலைவி விடுறது கூடுதான் கொலைவி விடுறது. தச்சவன் குறைஞ்சிட்டாருன்னா அவரு காசை இழுத்து விடுறது. அதையும் அவன் சொல்லித்தான் இருக்கிறான். என்ன எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லித்தான் இருக்கிறான். என்ன ஒற்ற விலையில தாலி விழா நம்பர் போடணும் சொல்லி ஒற்ற விலை சொன்னீங்க. அது என்னதுக்குன்னா ஒற்ற விலைத்தான் தாலி போடணும் சொல்லி தச்சமயம் அவன் கிலோ 26 போட்டு சொன்னால் மனுஷன் சாப்பாடு கொடுக்காது. கிலோ குறைக்கிறதுக்கு தான் நீங்களா ஆகல தான் சுலச்சனாவை பிடிச்சு கிலோ கூடித்தானே வேண்டி தர வகையில நீங்க எனக்கு வேண்டி தரலாம் பொறுவாரம். ஏன் சுலக்ஷனா பிடிச்ச எனக்கு அந்த சீருமா சூப்பு கொடுத்தது அவள்கிட்ட கதையை கேட்டு இப்ப எனக்கு சூப்பு வேணுங்க வர குறைஞ்சால் நீங்கள் நல்லா குறைஞ்சிருக்கீங்க நின்றாப்பல அதுக்கு நான் பொறாமையில சொல்றேன். நான் இப்ப பொறாமையில சொல்லி அவளுக்கு இதுக்குள்ள பிடிச்சாது. தம்பி என்னன்னு சொன்னா அவள் தண்ட புருஷன் இதுலதானே அவ்வளவு உயிருக்கு ஆபத்து நடந்தாலும் மட்டும் தானே நெஞ்சோடய வச்சு கொண்டு இருக்கிறாள். நெஞ்சோட வச்சு கொண்டு இருக்கிறா தம்பி. இல்ல நீங்க வேண்டாம் எழுத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க. அவங்க எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க தெரியுமா அந்த புருஷனும் தம்பி. நான் சொல்றேன் நீ நான் சொல்றேன் என்ன சுலக்ஷனா கொண்டாடத்துக்கு போறோம்னு சொன்னால் அவன் முன்னுக்கு குதிரை போன மாதிரி கிடுக்குடான்னு போவா சரியோ. போக என்ன மாதிரி என்று கேட்டால் அவ சட்டை இருக்கல்லோ சட்டையை பிடிக்க கழுத்தா தான் பெற்றுறது. என்னன்னா உள்ள நகை எல்லாத்தையும் போட்டு முழு நகையும் தெரியோடு பண்றது கால். இனி சாருக்கும் லைட்டான சாரு தான் உடுப்பா. அப்படி சாரு இப்படி போட்டுட்டோம்னு சொன்னால் இதுகளுக்கெல்லாம் மறைஞ்சிடும் இல்லை. அது அந்த மறைப்பு எடுக்கிற துள்ளுக்குள்ள நகையில் தெரியணும் உண்டாக்கா வேண்டி அதையும் லைட்டா தான் எடுப்பா. எடுத்து போட்டு சாரி கால் இருக்குல்லோ காலை முயற்சி கட்டுவோம். என்னன்னு கேட்டா கால் சங்கிலியும் பவுண்டான கிடக்கு. சுலட்சணாவை போட்டு கிண்டல் பண்ணீங்க. சாகு மட்டும் பிரியாம பின்னாலும் பின்னால தெரியத்தானே வேணும். பின்னர் அவன் கொண்டாடத்துக்கு போனால் அவர் பின்னால பேக்கோட போவார். பேக்கோடையோ பின்ன ஏன் என்ன சாவி செட்டு இருக்காக்குல்ல சாவி செட்டு கல்யாணம் வீட்டுக்கு போறது கார் திருத்த போறது அவள்கிட்ட தாலி கொடின்ற அந்த நட்டு இருக்குல்ல அது இந்த மொத்தம் இல்ல. அப்ப இந்த மொத்தத்தை கொடுத்து சாவியால பூட்டுறது இப்படி என்னப்பா ஒழிக்கிட்டு தாலி குடிய கொண்டு வாங்கோ. அதுதான் எழுத்தோ நிக்கிறேன் என்னோட நான் படுற கஷ்டம். தாலி கொடி இல்லாம போயிடுமோ? இந்தாப்பா இந்த ஆசைக்கு இதா போட்டு வடிவா. என்னப்பா இது வடிவா பூட்டியில போல வடிவா பூட்டுங்கோ. எங்க பாரு குரல் எங்க வச்ச நீங்க தான் கார் கலெக்டர் கொண்டு போனீங்க எங்க வச்சீங்களோ தெரியா. உங்க பாருங்க கொஞ்சம் விடாக்கும் இங்க விடாக்கும் பாருங்க. இங்க பாருங்க இதுல இங்க பாருங்க இங்க வாங்க. நானும் இது குரடு சரி விடாது பெரிய ஸ்பேனர் வேணும் புரோடாக்கு நான் நினைக்கிறேன். இது சரி வேணும் அவன் கராச்சார மணியதைத்தான் கூப்பிடணும் புரோடாக்கு. மணியத்தை கூப்பிட்டுறீங்களோ ஆற கூப்பிட்டீங்களோ இப்ப வடிவா பூட்டி விடுங்க. உங்களுக்கு பூட்டவும் தெரியாது. என்னப்பா கொஞ்சம் புறனப்பா வேண்டிய உங்களுக்கு தாலி பூட்ட தெரியாது திருப்பி என்ன ஒடிட்டீங்களே. சரி என்னப்பா வடிவா இருக்கு சிந்தெல்லாம் வடிவா இருக்குதோ
சிலையெல்லாம் வெள்ளை எல்லாம் சரி கருப்பா இருக்கு. ஓ அதெல்லாம் நீ பெயிண்ட் அடிச்சு வடிவாத்தான் வச்சுக்கிற. நீ புருஷனை பத்தி கவலைப்பட்டியே. நான் இந்த நரிச்சல் மயிரோட பாரு, நீ அந்த மாதிரி எல்லாம் கலர் எல்லாம் அடிச்சு கொண்டு வா. உங்களை யாருப்பா பார்க்க போறது? அவங்களை யாரும் பாக்குறது இல்ல. அது சரி. உங்களை யாரும் திரும்பி பார்க்க போயிடும், எங்களை தான் பாப்பினோம். அது சரி. சரியா? என்னப்பா வடிவா இருக்கு, இதெல்லாம் வடிவா இருக்கு, புதுசுல வடிவா இருக்கு. அதெல்லாம் வடிவா இருக்கு. இப்ப நீ இதோட போயில கண்ணவை சாரி கட்டினா போட்டு நகையெல்லாம் தெரியும். கண்ணவை சாரி போட இல்லையப்பா, கண்ணவை சாரி போடட்டே. இப்ப கொஞ்சமும் தெரியல, இந்த தாலிக்கொடி கிடக்கிறதே தெரியல. அப்படியே பாவி உன்னை விட தாலிக்கொடி தானே தெரியும் பெருசா. அதுக்குதான் நீ போடுறேன். அப்படித்தான் எங்க கொண்டாட்டத்துக்கு போடுறது. அவளுக்கு கொஞ்சம் புருஷனும் எவ்வளவு ஒரு அன்பா இப்ப என்ன நடந்தது? சாகு மட்டுமப்பா பெரிய அன்பா சாகு மட்டும் அன்பா இருந்து இப்ப என்ன நடந்தாங்க டாக்டர்? அப்ப டாக்டர் சொல்றான்னு சொல்லத்தினால தாலியா கலட்டு அவன் கழட்ட மாட்டேன்னு நிக்கிறாமே. என்ன அவன் கழட்ட முடியாது சொல்லல. என்ன 131 பவுன் சொன்னீங்களே, ஒரு பவுன் 8 கிராம் கணக்கு பண்ணி பார்த்தா அங்க 1 கிலோ கிட்ட வருது. என்ன தம்பி இப்ப அவன் கலட்டை சொல்றான், இவன் கலட்ட மாட்டேன் நிக்கிறாள். சரியோ? இப்ப தாலிய புருஷன் உயிர் போடுவோம் அவள் பயப்படுறாள். இப்ப பிள்ளைகள் என்ன சொல்லுதுகள்? அப்பா இந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, அம்மா தாலிய கலட்டுன்னு நிக்குது. அப்ப குடும்பத்துக்கு சாத்தியம். இந்த குடும்பம் உண்டு சீரழிச்சு நிக்குது. என்ன சாமான்? இந்த 131 பவுன் தாலி தானே இப்ப சீரழிச்சு. இதைத்தானே இப்ப தம்பி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விளையாடும் கத்த கத்த கேட்க மாட்டேன்றாளியப்பா. என்னப்பா நீங்க தாலி தாலி என்று தாலியை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. தாலின்னு பொம்பளையோட வேலி என்று அது தெரியுமா உங்களுக்கு? தம்பி நான் இவ்வளவு நாள் சொல்லக்கூடாது தான் இருந்தான். என்ன இவர் போட்ட தாலி, எனக்கு கட்டின தாலி இந்த காலத்துல இருந்த விட கடையில இருந்ததான் நாள் தான் கூட. ஒரு நாளாவது இவர் எனக்கு அடிச்சிருக்கிறாரு. என்ன நான் ஒரு நாளாவது அடிச்சிருப்பேன். என்ன அவள் அதே மாதிரி தான் தன் புருஷனில நல்ல அன்பு வச்சிருக்கிறாள் தெரியுமா? நீங்க சும்மா தாலி தாலி நடுக்களும் தாலியை பற்றி ஒரே கிண்டல் வந்து கொண்டு இருக்கிறீங்க. அக்கா நினைக்கிறேன் நீங்க தப்பா விளங்கிறீங்க. குறைக்காங்க நாங்க நக்கல் அடிச்சாண்டு இல்லையாக்கா. இப்ப அங்கிள் சொன்னதும் நாங்க அடிச்சது வந்து இப்ப பவுன்ல இவ்வளவு எக்கச்சக்கமான பவுன்ல போட வேணுமோ சந்தோஷத்துக்கு கொஞ்சம் இதுல போடலாம். அதுக்காக இப்படி எக்கச்சக்கமா கிடக்கின்றதுக்காக அப்படி எக்கச்சக்கமா போட்டு இப்படி வந்த பிரச்சனையே பாத்தீங்களோ. உண்மையிலே வந்து இந்த அன்பின் பணப்பின் அடையாளமா தான் போடுறது தாலிய. இப்ப கிராமப்படியை பாத்தீங்கன்னு சொன்னா சனம் இப்போ வந்து ஒரு மஞ்சள் கைத்துலாம் தாலி கட்டுது. அங்கதான் அந்த சனம் கட்டத்தான் உண்மையான குடும்ப பாசம், குடும்ப உறவு, விட்டு கொடுப்பு, கணவன் மனைவி இடையிலான விட்டு கொடுப்பு எல்லாம் அங்கதான் வாழுது. இப்ப 300 பவுன்ல 150 பவுன்ல என்று சொல்லி போட்டு ஆட்களுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் கல்யாணத்துக்குள்ள பிரச்சனை, டைவோர்ஸ் இப்படி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு. தாலி கொடி இந்த பவுன் அன்பை, குடும்ப உறவை அன்பை நிர்ணயிக்கிறீல்ல, அங்க விட்டு கொடுப்பும் புரிந்துணர்வு தான் குடும்பத்து என்ற உறவை நிர்ணயிக்கும். கண்டார கண்டாயும் சேரானாக தாயே மணிமாளிகை. அப்பா நீங்கள் எத்தனை கிலோப்பா? முந்தி 85 கிலோ இருந்தேன் நான். இப்ப ஒரு மாதிரி குறைச்சு 89 வந்துட்டு. என்ன குறைக்கணுமோ? நீங்கள் 80 நான் 80 நான் 40 கிலோ. நீங்கள் 40 என்னது?